ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம தலை அஜித் அவர் நடித்த குட் பேட் அக்லி இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து அஜித் சார் கூட சேர்ந்து த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரபு, பிரசன்னா இன்னும் நிறைய பேர் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாரு, ஆதிக் வந்து படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகனுக்காக கேங்ஸ்டர் தொழிலை விடுறாரு அஜித் சார். அந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு போய் ஜெயிலில் போய் சரண்டர் ஆகிறாரு, கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்காக மறுபடியும் கேங்ஸ்டராக மாறுறாரு அஜித். அதுக்கப்புறம் அவர் செய்கிற அலப்பறைகள் தாங்க இந்த படத்துடைய கதையை. இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டேஜ் அஜித் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த பில்லா, தீனா, மங்காத்தா, ரெட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் போகிற அஜித் சார் அப்படியே இறங்கி அடிச்சிருப்பார்ல, அதே மாதிரி இந்த படத்தில் தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காருங்க அஜித் சார். ஒவ்வொரு ஃப்ரேமும் ஃபேன்ஸ் எவனும் சீட்லேயே உட்காரல, ஏஞ்சு கத்துறானுங்க, கத்தி 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 தொண்டை தண்ணி கிழியிற அளவுக்கு கத்தி கூச்சிலிட்டு கத்துறானுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபேன் பை சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்தர் இந்த படத்தில் கொடுத்துருக்காருங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சீனும் தெரியுது. நீங்கள் வந்து அஜித் சாரை காட்டும் போதெல்லாம் வந்து சைலண்டாக இருக்க மாட்டேன் எவனும். ஒரு 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 சீன் வந்து கொஞ்சம் டல்லாக வர மாதிரி இருக்கும், அடுத்த செகண்டே ஒரு கூஸ்பம்ப் சீன்ஸ் அங்கே இருக்கும். அந்த டல் சீன் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்து ஃபேன்ஸ் அப்படி கொண்டாட வைக்கிறது. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் வந்து பிரித்து மெஞ்சிரு அதுக்குங்க. ஸோ இதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவருடைய இசை, இந்த ஏகே சார் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நமக்கு தெரியும். அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கு மட்டும் பிஜிஎம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மங்காதா பார்த்துருப்பீங்க, பில்லா பார்த்துருப்பீங்க, நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் ஜிவி வந்து ஒரு வேலை பார்த்துக்காரு பாருங்கள், பின்னி பெடலுங்க. எப்படி சொல்கிறேன்னு தெரில, என்னென்ன பாட்டு மிக்சிங்கை போட்டு விண்டேஜ் பாட்டை போடு, அதை போட்டு இதை போட்டு மிக்சிங் பண்ணு ஒரு ரகனம் ஒரு அத்தகலை பண்ணிட்டாருங்க ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான பிஜிஎம்மை ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. பாடல்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஜெயில் சாங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு தேட்டரில் பார்க்குறதுக்கு. ஃபேன்ஸ் எவனும் சீட்டில் உட்காரல, அப்படி ஏஞ்சி ஆடுறானுங்க. அந்தளவுக்கு எல்லாமே தரமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜிவியோடைய மியூசிக்காக இருக்கட்டும், அஜித்தோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நடித்தவங்க எல்லாமே பக்காவாக கொடுத்துட்டாங்க. படத்தில் வந்து பிரச்சனை அப்படின்ற எந்த ஒரு பேச்சுக்குமே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி படம் வந்து அப்படி போயிட்டுருக்குது. அதற்கு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் வேலுக்குட்டி அவருடைய எடிட்டிங். எங்கேயுமே வந்து ஒரு டல் மூமெண்ட் இல்லை, என்னடா இது படம் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே டல் மூமெண்ட் இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் வந்துச்சு அஜித் சாருக்கு. அந்த படம் வந்து ரொம்பவே வந்து டல்லாக போயிட்டுருக்கும். அஜித் சார் திரும்பி அடிக்க மாட்டார், ரொம்ப சுமாராக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்கில் பின்னி படம் எடுத்திருக்காங்க. எங்கேயுமே ஒரு சின்ன டல் மூமெண்ட் அப்படின்றது எங்கேயுமே இல்லை. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து அந்த காரில் இறங்கி அந்த புள்ளின்னு இருக்குல்ல, அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தெரிய விட்ருக்காங்க ஸ்க்ரீனை. எப்படி சொல்கிறேன், அந்த ஃபீலிங் வந்து வெளியே சொல்ல முடியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே வந்து நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து இறக்கி வச்சுருக்காங்க. எடிட்டிங் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒர்க் பண்ணுறாங்க. எங்கேயுமே அந்த டெல் மூமெண்ட் கொடுக்காம எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து இன்னும் அதிகமான ப்ளஸ் கொடுத்து என்ன கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப்னு சொல்லுவோம். ஒரு படத்துக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தாறுமாறாக வந்துடும், நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வேறு லெவலில் வந்துடும். ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா படத்தை போட்டு சொதவி வச்சுருப்பாங்க நிறைய படத்தில். ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் தரமாக இருக்குது, செகண்ட் ஹாஃபு தரமாக இருக்குது. எங்கேயுமே டல் மூமெண்ட் இல்லாமல் ஃபேன்ஸ் வந்து அந்த என்ஜாய் பண்ணி அந்த ஒரு மூட்லேயே வச்சுக்கிறதா பார்த்தீங்கன்னா நிறையாவுடைய விண்டேஜ் இந்த ஃப்ளாஷ்பேக் பர்சன்ஸ்க்கு வருவாங்க பாருங்கள். ஃப்ளாஷ்பேக் சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை காலி பண்ணுறதா இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக்னு காட்டிட்டாலே அந்த படத்தை வந்து காலி பண்ணுறதா தான் ஃப்ளாஷ்பேக் இருக்கும் மேக்ஸிமம் நிறைய படத்தில். ஆனால் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் பர்சன்ஸ் தான் இந்த படத்தையே அப்படி தூக்கி நிப்பாட்டுது. எவனும் தேட்டரில் அது உட்காரவே இல்லை, எவனும் சீட்டில் உட்காரவே இல்லை, காத்திட்டே இருக்காங்க ஃப்ளாஷ்பேக் பர்சன்ஸ். அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான சம்பவத்தை ஆதிக் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஆஃப் வச்சுருக்காருங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படமே வந்து ஒரு ட்ரீட்டுங்க. இந்த படம் மட்டும் அவங்க சொன்ன மாதிரி பொங்கலுக்கு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், 1000 கோடி கூட அடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க, ஒரு தரமான என்டர்டைன்மெண்ட். ஸோ எல்லாமே ஓகே. படத்தில் வந்து பிரச்சனையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைன்னு பார்க்குறது கதை எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான கதைன்னு ஒன்று கிடையாதுல்ல. நீங்கள் வந்து மேக்கிங் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு, நடிப்பு அஜித் சார் வந்து மிரட்டி விட்டுருக்காரு, எல்லாமே பக்கா மெட்டீரியல், எல்லாமே தேட்டர் மெட்டீரியல், எல்லாமே சூப்பர். ஆனால் அந்த
அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கதை பேஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கலாம், அந்த எமோஷனல் வந்து இன்னும் அதிகமாக கன்வே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. தவிர மற்றபடி படத்தில் வந்து எங்கேயுமே பிரச்சனை இல்லை. எங்கள் படமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் ஓடுது, ஒரு 2 hours 20 minutes தான். அது 20 minutes பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிரெடிட் பார்த்தீங்கன்னா அந்த சாங், அந்த ஜிபி சாங் திரும்பி ஃபுல்லாக போடுறாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறதே வந்து ஒரு 2 hours 10 minutes தான் படத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 hours 10 minutes வந்து எங்கேயுமே டெல் மூமெண்ட் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பர்ஃபெக்டாக, ஒரு ரசிகனுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு ரசிகனாக நம்ம ஆதிக்க சந்திரன் அஜித் சார் கொடுத்துருக்காருங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. திரிஷா மேடம் ஆகட்டும், சிம்ரன் வர சீன்லாம் வந்து அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ சூப்பராக அஜித் சார் பண்ண இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் அஜித். ரொம்ப இறங்கி, ரொம்ப கூலாக. நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரொம்ப போல்டாக அப்படியே ஒரு கர்ராக இருந்திருப்பார், அப்படியே ஒரு மாதிரியாக இருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக அவர் பேசுகிற டைலாக்லாம் அவ்வளோ சூப்பராக, மாதேஷன் அவ்வளோ சூப்பராக, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அஜித் சார். இன்டர்வல் சீனில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. விஜய் சார் டைலாக் அஜித் சார் பேசும்போது இன்னும் அது வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சம்பவங்க, ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட். அப்படி வீட்டுக்கு ஒரு ஃபேமிலியாக போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நிச்சயம் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் வந்து அடுத்த 5 நாள் லீவுன்றதால வசூலில் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போது அது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் கொண்டாடிட்டாங்க, எல்லாமே ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்ப்பாங்க கேட்குறாங்க. மார்க் ஆண்டனி ஒரு படம் வந்து விஷாலுக்கு எடுத்தார், அதிக வச்சிருந்தார். அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்னு உங்களுக்கு தெரியும். விஷாலுக்கே 100 கோடி கொடுத்த படம். ஏன்னா அந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகாத படம், இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடினாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் கொண்டாட போகிறாங்க, ஃபேன்ஸும் கொண்டாட போகிறாங்க, அதர் ஆக்டர் ஃபேன்ஸும் கொண்டாட போகிறாங்க. எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஒரு பக்காவான ஃபுல் மீல்ஸ் இந்த குட் பேட் அக்லி. பக்காவான டைரிமேன். படத்தில் வந்து வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப வந்து ஆபாசமான சீன்ஸ் அதிகமாக கிடையாது, வைலன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கிங்க. மொத்தத்தில் ஃபேமிலியாக போய் ஜாலியாக பார்த்து வரதுக்கு ஒரு தரமான படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துறாரு. விண்டேஜ் தலை இஸ் பேக் அப்படின்றதான் ஒரே வேர்டில் இந்த படத்தை நான் சொல்கிறது, ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன கேட்டிங்கன்னா 5க்கு 4.5 தாராளமாக கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.